போடுறீங்க. போட்டுட்டு இந்த இடத்துல அது அட்ஜெக்டிவ் வருது. இங்க என்ன போடுவீங்க? வேர்ப் எல்லாம் போட்டுற முடியாது நீங்க இல்ல. she seems worried என்னங்க இது? காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட். எப்படி வருது? இந்த seemsங்கிற ஸ்டாட்டிக் வெர்பை தூக்கிட்டு பேஸ் வெர்பை போடுங்க. பி வெர்பை போடுங்க. she is worried. அவ்வளவுதான். நான் சொன்ன இந்த இந்த ஸ்டாட்டிக் வெர்பை ஞாபகம் வச்சுங்க. எல்லாத்துக்கும் இஸ் ஆம போட்டு மாத்தி விட்டுரும். ஸோ இப்போ அதே தான் வரப்போகுது. அதே ஸ்ட்ரக்சர் தான் வரப்போகுது. அப்ப இந்த worried வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து worried 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 worrying worries. அந்த 5 முடிஞ்சது. 6 வந்து worry worrying. 7 வந்து worried worrying. வாவ் வந்துதா? இது ஞாபகம் இருக்குதா? இந்த வேர்ட் ஃபேமிலியை பார்த்தது. இப்ப இந்த இஸ்க்கு அப்புறம் இங்க வேர்பு வரணும்னு இல்லை. பார்த்தா வேர்பு மாதிரி தெரியும். வேர்பு இல்லை. சுமதி மேம் இது ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். ஆல் ரைட். worry worried worried. நான் ஒரு ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினா ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக். வேர்ட் ஃபேமிலி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். worrying worries ஆங்கிலத்தோட ஒரு ஒரு சிறப்பு அம்சம் அது. worries இப்படி போட்டோன்னே நம்பர் 6 worry தானே, worrying தானே நவுன். நீங்க இது எல்லாமே ஒவ்வொரு கிளாஸும் நீங்க வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்றீங்கன்னு நான் நம்புறேன். 7 worrying. worried person is a worried person. இந்த worried தான் இது. ரைட்? இது புரியுதுங்களா? இந்த ஒரு அந்த 7ல உள்ள 7 போடவா? 7 போடுறேன். உங்களுக்கு நான் இதை ஷேர் பண்றப்ப நீங்க ஆடியோ கட் பண்றப்ப இது ஒரு வாட்டி பார்த்துருக்கீங்க. 7 worried. இந்த worried ரைட்? இந்த worried தான் அங்க இருக்குது. ஆனா இந்த worried கிடையாது. நம்பர் 2 நம்பர் 3ல உள்ள worried கிடையாது. இது 2 verb. இங்க நம்ம காம்ப்ளிமெண்டா தான் போறோம். காம்ப்ளிமெண்ட் தான் அட்ஜெக்டிவ் பொசிஷன்ல வந்து உட்காரு. இதுதான் கணக்கு. இது வந்து கரெக்டா உள்வாங்கிக்கீங்கன்னு நினைக்கிறேன். I hope you can do it now. Careful. இது கொஞ்சம் பாருங்க. ஸ்லிப் ஆகாம பார்க்கணும். She calls me uncle. இது தமிழ்ல என்ன? அவன் அங்கிள் கூப்பிடுறான் சார். அப்படின்னு கூப்பிடுறான். அவ கூப்பிடுறான். ரைட். now சப்ஜெக்ட் அடிக்கிறீங்க. சப்ஜெக்ட் ஓகே. verb ஓகே. இங்க ஆப்ஜெக்ட் சார். ஆப்ஜெக்ட் இங்க. கேர்ஃபுல் 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 கேர்ஃபுல். ஆப்ஜெக்ட் தான். ஓ அர்ஜென்ட் சார். வராதே வராதே வராதே. மீயோட பண்பை குறிக்குது. மீயோட பண்பை குறிக்குது. யாரு? நானு. நான் யாரு? அங்கிள். நான் யாரு? அங்கிள். நான் யாரு? அங்கிள். நான் யாரு? அங்கிள். அடிங்க. அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஸ்ட்ரக்சர்ல போய் உள்ள அந்த லூப் கனெக்ட் ஆகுது. இங்கதான் அங்க நவுனா இருக்கலாம் போனா. பட் இந்த பொருள் எப்படி கொண்டு வருது? she calls me uncle. she calls me uncle. இந்த மீயை தான் இது வந்து மீ தான் ஒரு பரிணாமமா வருது. இந்த முழு வாக்கியம் வந்து பண்றப்ப பூர்த்தி அடைகிறது தான். நிச்சயம் சொல்லுங்க. அங்கிள் இருக்கே நவுன் நினைச்சு சொல்றோம் சார். அந்த மீயை தான் நவுன்ஸ் அதுவா மாத்துறாங்கன்றது. மீயை தான் மாத்துறாங்க. she calls me uncle. இது இங்கிலீஷ்ல, இது அமெரிக்கன்ஸ், பிரிட்டிஷ் பீப்புள், அந்த ஒரிஜினல் பீப்புள் இப்படிதான் இந்த டு ஃபார்லாம் அதிகம் யூஸ் பண்ணாம ஸ்ட்ரைட் அடிச்சிருவாங்க. ஓகே ஓகே. சோ அதனால நீங்க ரொம்ப பாக்குறது இந்த ஆப்ஜெக்ட் வரப்ப இன்னொரு ஆப்ஜெக்ட் வருமா? வராது. இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் வராது. அதுக்குள்ள இடையில ஏதாவது மாறி இருக்கும். she gives me a gift. எப்படி வருது பாத்தீங்களா? தனியா பிரிச்சு அந்த நவுனா கொண்டு வந்துடுறாங்க பாத்தீங்களா? ஆனா இங்க நவுன் இல்ல. இந்த மீயோட இன்னொரு உருவமா தான் இருக்கு. சோ நம்ம பார்க்கலாம். ஃபியூ மோர் இது வந்து பார்க்கலாம். He ran fast. Subject, verb, complements. காம்ப்ளிமெண்ட்னே சொல்லாமா? எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்களா? அர்ஜென்ட். அர்ஜென்ட் எப்படி 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 ஒண்ணு எப்படி ஃபாஸ்டா ஒண்ணு? எப்படி how fast? ஃபாஸ்ட்லின்னு ஒரு வேர்ட் கிடையாது. நோட் பண்ணிக்கீங்க. சில பேர் ஃபாஸ்ட்லின்னு எனக்கு ஆடியோ கட் பண்ணி அனுப்புறீங்க. நான் அது போட்டு ஃபாஸ்ட்லின்னு வேர்டு கிடையாது. ரெட் அடிக்கிறேன். ஃபாஸ்ட்லின்னு கிடையாது. ஃபாஸ்ட் தான். சரியா? ஃபாஸ்ட்டுக்கு 2 மீனிங் இருக்கு தெரியும் இல்லையா?
ஃபாஸ்ட் ஒன்று வந்து குயிக், இன்னொன்று வந்து என்னங்க, இன்னொன்று என்னங்க, rabbit, நாட் டேக்கிங் ஃபுட். ஏன் 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 உண்ணாவிரதம், உண்ணாவிரதம், நாட் டேக்கிங் ஃபுட் எழுதுங்க. ஸோ இது ரெண்டுக்கு பேர் என்ன, ஹோமோனிம். ஃபாஸ்டிங். ஹோமோனிம் படபடன்னு அடிக்கணுமே. ஹோமோனிம் நான் தனித்தனியாவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோமோனிம், ஹோமோகிராஃப் எல்லாமே இதுல இருக்கும். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தவரை அப்படி ஒரு இது வார்த்தை அது. ஒரு இதே ஹோமோனிமா இருக்குல்ல, ஹோமோகிராஃபர், ஹோமோஃபோனா இருக்கும், 4 வார்த்தை எடுத்தீங்கன்னா 2 வார்த்தை இப்படிதான் இருக்கும். ரைட், இங்கிலீஷுக்கு குறித்தான ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். ரைட், அந்த ஃபாஸ்ட் இது பண்ணிட்டு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அங்க வந்து படான்னு சொல்றதுக்கு கஷ்டப்பட்டீங்க பாருங்க. ஓகே, they are teachers, go for it, they are teachers. Subject. Subject. Verb. 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 Complement. Complement, sir. Complement. Super. இப்ப நான் மாத்துறேன். They like teachers. அடிங்க subject. அடிங்க அடிங்க. Subject. subject, Verb. verb, complement. Object, sir. Object. There you go. There you go. They are teachers. அவங்க டீச்சரா இருக்காங்க அப்படின்னு தேவோட பண்பை குறிச்சது. பட் தே லைக் டீச்சர்ஸ். ஒரு ஆக்ஷனே போட்டு ஆப்ஜெக்ட்லயே இறக்கிட்டாங்க பாருங்க. அதுதான் முக்கியம். அடிப்படை. இதனாலதான் அவங்க 2வது 3வது படிக்கிறப்ப இதை சொல்லி கொடுக்கறதுக்கு காரணமே என்னன்னா, இப்படி பிடிச்சுக்கோங்க, இதுதான் அடிப்படை. கதை போடுறது அவ்வளவு. நீங்க அதுக்கப்புறம் மரம் மாதிரி எப்படி வேணாலும் வளர்க்கலாம், எத்தனை வேணாலும். அர்ஜென்ட் பாருங்க, அர்ஜென்ட். அர்ஜென்ட் தான் சில கூட இருக்கிறது. அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு கூட கூட இருக்கிறது. ஒரு 10 ஃப்ரேஸ் 12 ஃப்ரேஸ். ரைட். ஸோ இப்போ வந்து வேர்டுனா பாருங்க, லெட்டர்னா ஒரு வார்த்தை, ஒரு எழுத்து இல்லையா. வேர்டுனா ஒரு வார்த்தை. ஃப்ரேஸ், ஃப்ரேஸ்னா சொற்றொடர். ரைட். இந்த ஃப்ரேஸுக்கு அப்புறம் கிளாஸ், வாக்கியம். வாக்கியம். இந்த கிளாஸ்ல வந்து வாக்கியம், தொங்கு வாக்கியமா இருக்கும் பாருங்க, சென்டென்ஸ், முழு வாக்கியம். முழு வாக்கியம். இது வாக்கியம், இது முழு வாக்கியம். ஸோ இது ஒரு சின்ன வித்தியாசம் தான். லெட்டரை எடுத்து, வேர்டு வந்து வார்த்தை, ஃப்ரேஸ் வந்து சொற்றொடர். சொற்றொடர்னா 2 வார்த்தை 3 வார்த்தை, மினிமம் 2 வார்த்தை இருக்காது. கிளாஸ் வாக்கியம், சென்டென்ஸ் வந்து முழு வாக்கியம். ரைட். பேரா, பேராகிராஃப். பேராகிராஃப், பேரா உங்களுக்கு தெரியும். ஒரு பேரா உள்ளது. அப்புறம் பேசேஜ். சார் கிளாஸ்க்கு என்ன மீனிங் சார்? வாக்கியம். வாக்கியம் அது தொங்குற, அது என்னன்னு உங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் சொல்றேன். வாக்கியம், முழு வாக்கியம். அது மட்டும் போட்டுங்க. சின்ன வித்தியாசம் தான், அது என்னங்கிறது சொல்றேன் நான். பேராகிராஃப். பேரா என்ன, பத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, பத்தி. முதல் பத்தி, 2வது பத்தி. பேசேஜ். ஒரு பேசேஜ் அப்படின்னாக்கா பத்திகள் போட்டுங்க, பத்திகள். இது ஒரு பத்திக்கு வந்து ஒரு பேராகிராஃப். பேராகிராஃப்ஸ் தான் பேசேஜ். பேசேஜ். பேசேஜுக்கு 2 வார்த்தை இருக்கு. ஒரு பேசேஜ் வந்து பயணிச்சு போறது, பயணிச்சு போறது பேசேஜ். இன்னொன்று வந்து நிறைய பத்திகள் இருந்தாக்கா அது பேசேஜ். ரைட். நவ் தென் எஸ்ஏ, ஆர்டிகல். நிறைய பேசேஜ் இருந்து இது போட்டுக்கலாமா? எஸ்ஏ, ஆர்டிகல். ரைட். அதுக்கப்புறம் நீங்க புக்கே போட்டுக்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒகாபுலரி தெரியறப்ப கடகடன்னு அந்த ஆர்டர்ல வரும். அவ்வளவு. ஆல்ரைட். இப்ப முடிஞ்ச அளவு இதுல உள்ள வேற இது வந்து ஆல்ரைட். Here you go. Okay, here it. This tastes bitter. Adding subject. Subject. Verb. 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 Complement. Complement.
So this is bitter. இந்த டேஸ்ட்டுக்கு பதில் இந்த ஸ்டாட்டிக் verb நான் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்காக அந்த ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். இந்த ஸ்டாட்டிக் verb ஞாபகம் வச்சுட்டே இருங்க. நிறைய புக் படிக்கிறப்ப ஸ்டாட்டிக் verb வந்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த பேஸ் verb வச்சு நீங்க ரீப்ளேஸ் பண்ணா அதே மீனிங் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாட்டிக் verb, டைனமிக் verb, நீங்க நார்மலா பண்றது டைனமிக் verb. இந்த லைக் எல்லாம் வந்து நீங்க டைனமிக் verb-ஆவே வச்சுக்கலாம். பட் இந்த டேஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கு. Probably we can do one more in this. She looks better. Subject, Verb, complement. complement. So அந்த இதுதான் வந்து she is betterன்னு போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இன்னும் தெளிவா அந்த ஸ்டாட்டிக் வேர்போட இது தெரியும். இந்த மாதிரி இது பண்றது நிறைய பேர். திஸ் ஆன்சர் சீம்ஸ் கரெக்ட். நான் கரெக்டா கட் பண்ணிருக்கேன். திஸ் ஆன்சரோட சீம்ஸ் வந்து தனியா போட்டிருக்கேன். கரெக்ட் சொல்லுங்க. கரெக்ட், காம்ப்ளிமெண்ட். So இதுதான் நான் வந்து I'm going to do this very simple here. This answer is correct. அவ்வளவுதான். வேற எந்த ஸ்ட்ரக்சர் அந்த பேட்டர்னே மாறாது. அந்த பேட்டர்ன்ல அந்த ஸ்டாட்டிக் verb வச்சுட்டு பேஸ் verb போடுறீங்க. இதுல one last thing இதுல ஒண்ணு பண்ணுவோம். The girls became happy. Subject, verb, Complement. complement, Complement. complement. The girls were happy போடுங்க. became வந்து பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஆர் போடாதீங்க. ப்ளூரல் வேர் போடு. வேர் போடு. இது கொஞ்சம் டஃபா இருக்கும். யாரு கரெக்டா சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன். I lost my purse with money in the train. Careful. Subject, subject, Careful. verb, verb, Subject, verb, object, object, complement, Complement. Wow. இல்ல இல்ல இல்ல. adjunct, இப்ப வித் மணி எப்படிப்பட்ட பர்ஸ் நல்லா பாருங்க. இந்த இடத்துல தான் இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கணும். எப்படிப்பட்ட பர்ஸ்? மணி உள்ள பர்ஸ். இன்னொன்னு வந்து என்னன்னா, அந்த பர்ஸும் Adjunct. வந்து வித் மணியோட காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. பாத்தீங்களா? அர்ஜென்ட்டா நீங்க பார்க்கலாம். பாக்குறதுனா அர்ஜென்ட்டா பார்க்கலாம் எப்படிப்பட்ட பர்ஸ்ன்னு. ஆனா நான் இதுதான் நல்லா இருக்கும். ஏன் தெரியுங்களா? இந்த ட்ரெயின் Adjunct, adjunct, adjunct. எங்க 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 இது வந்து எப்படிப்பட்டங்கிறது நீங்க போடலாம், தப்பு இல்லை. ஆனா மை பர்ஸ் வித் மணி இப்போ வந்து இதை காம்ப்ளிமெண்டா வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்டா வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் பக்கத்துலயே இருக்கு. அதோட பண்பை டைரக்டாவே குறிக்குது. பணம் இல்லாத பர்ஸ் பத்தி கவலை இல்லை எனக்கு. ஆனா பணம் உள்ள பர்ஸ் நிச்சயம் நான் கவலைப்படுவேன். அப்ப இது வந்து கம்ப்ளீட் பண்ணுது. அப்ப CA1 கேட்டா சி தான் பெட்டர். ரைட், சி தான் பெட்டர். இப்ப I lost my in the train yesterday. நான் சும்மா போறேன். Adjunct, sir. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். எஸ்டர்டே நீங்க போடுங்க. நத்திங் ராங். 5 PM போடுங்க. சாயந்தரம் 5 மணி ட்ரெயின்ல தான் நான் விட்டேன் அப்படிங்கிறது Adjunct. அர்ஜென்ட். எனக்கு அது வந்து உங்களுக்கு வெளில வருது. அவ்வளவுதான். நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். கரெக்டான இந்த ப்ரொபோசிஷன் நம்ம படிச்சிருக்கோம் தனி கிளாஸை வச்சு. இந்த ட்ரெயின், ஆன் த ட்ரெயின் நீங்க போடுங்க. எப்படி வேணாலும் நீங்க வந்து கொண்டு போயிட்டு இது பண்ணிட்டே இருக்கலாம். ஆல் ரைட், here you go. ஸோ இந்த மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. இது வந்து இன்வர்ஷன் சொல்லி ஒரு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ். இது இன்வர்ஷன் சொல்லி அது வந்து ஒதுக்கா கொடுப்பாங்க. நீங்க எப்படி பண்ணிக்கணும்?
நெவர் இஸ் he tired அப்படின்னா என்னைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கான்ப்பா அவனுக்கு டயர்டாவே ஆகாதா அப்படிங்கிறப்ப